வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நினைவாக என்னுள் எழுந்த இறைவன் பற்றிய ஒரு கவியை பதிவு செய்கிறேன். ஏகன் அவன் அநேகன் ஆனான். தலைவன் என்பான் தனிமை பெற்றான். முதல்வன் என்பான் முதல் மந்திரியானான். வந்தவன் என்பான் வசந்தம் பெற்றான். கந்தன் என்பான் கடவுள் ஆனான். நந்தன் என்பான் சிவகருணை பெற்றான். நந்தன் என்பான் சிவகருணை பெற்றான். நல்லவன் என்பான் வல்லவன் ஆனான். சித்தன் என்பான் சிவநேசன் ஆனான். வாழ்க வளமுடன். இறை நோக்கி பயணித்த அவர்கள் இறையாகவே மாறிச் சென்றார்கள் என்பதை குறிப்பதாக இக்கவி பதிவு வந்திருக்கிறது. இறைவன் என்பவன்தான் ஏகன் அநேகன் என்பவனாக ஆகிறான். தலைவன் என்பவன்தான் தனிமை பெற்று அந்த கூட்டத்தில் தளபதியாக நிற்கிறான். முதல்வன் என்பான் நாட்டு மக்களுக்கு மந்திரியாக இருந்து வழிநடத்துகிறான். வந்தவன் என்பான் பிறந்து வளர்ந்து வாழ்வதாக இவ்வுலகத்திற்கு வந்தவன் என்று சொன்னவன் வசந்தத்தை பெற்று இப்பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கந்தன் என்பான் கடவுள் ஆனான். அந்த இறைநிலை கந்தக் கடவுள் என்பதாக வழிபடுவதாகவும் இப்பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறது என்பதையும், நந்தன் பக்தியில் சிறந்த அந்த நந்தன் சிவகருணை பெற்றான். ஆக நல்லவன் என்பவன் அத்தனை பேரும் வல்லவனாக மாறுவதாக இப்பூ உலகம் தனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சித்தன் என்பான் சிவநேசன் ஆனான். அந்த இறைவனையே அந்த இறைவனுடைய நிழலாக இருந்து இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர்களாக சித்தர்கள் அனைவரும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறுவதாக இப்பாடல் வந்திருக்கிறது. ஆக இறைவனேதான் அநேகனாகவும் ஏகனாகவும் இருந்திருக்கிறான் என்பதையும், தனிப்பெரும் தலைவனாக இருந்து இந்த புவியை ஆண்டவனாக ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதையும், முதல்வனாக முதல் பொருளாக இவ்வுலகத்தை வழிநடத்துகிறான் என்பதையும், வந்தவர்கள் அனைவரும் வசந்தத்தை பெறுவதாக இந்த புவி ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதையும், கந்தன் என்னும் கடவுள் அனைவருக்கும் தமிழ்க்கடவுளாக ஆகியிருக்கிறது என்பதையும், நந்தன் என்பான் பக்தியில் சிறந்து சிவகருணை பெற்றான் என்பதையும், நல்லவன் அனைவரும் வல்லவனாக கூடியதாக இப்புவி மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதையும், சித்தன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உயிரை உணர்ந்த அத்தனை பேரும் சிவநேசன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை சொரூபமாக மலர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் இப்பாடலில் நாம் அறிகிறோம். ஆக இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாக ஆகியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், தெளிந்து கொள்ளவும் இப்பாடல் மூலமாக இறைவன் எனக்குள் வந்து குருவின் நினைவாக இக்கவியை என்னுள் ஏற்படுத்தியிருப்பதை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள முடிகிறது என்பதை கூறி, அனைத்து
அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த இறைநிலைக்கும் வழி சொன்ன குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.